இங்கே நம்ம தோட்டத்தில் வந்து முள்ளங்கி பறிக்க வந்திருக்கோம். இதெல்லாம் பார்த்தா முத்தி போயிடுச்சு இந்த முள்ளங்கி. நம்ம இதை விட்டுட்டு இலசா இருக்கிற முள்ளங்கிலாம் பறித்து நண்பர்களுக்கு கொடுப்போம். சரிங்களா? ஸ்ட்ராங்காக இருக்குது. மண்ணை தோண்டி தான் எடுக்கணும் போல் நம்ம. ஏன்னா இதெல்லாம் கட்டுன்ட்டு இருக்கு. இந்த மண்ணெல்லாம் இதெல்லாம் முத்திருச்சு. சாரி, இது வந்து முத்தி போய் வெடித்து ரெண்டாவே மாறிடுச்சு. பெரிய முள்ளங்கியாக இருக்குது. எடுக்கிறது வேஸ்ட்டு. இதை விட்டுட்டு பறிக்க முடியாது போல கையிலலாம். இதெல்லாம் அவ்வளோ கட்டுன்னு இருக்கோம். வீட்டில் நேற்று பிடுங்கணும். சல்லுன்னு வந்துச்சு. இது டைட்டாக இருக்குது. இது வரைக்கும் நான் இங்கேருந்து எதையும் நான் பிடிங்கிட்டு போகலாம். அப்பா தான் பிடிங்கிட்டு போயிருந்தாங்க. அதனால் கடப்பாறை எடுத்துகிட்டு வந்து கொடுப்போம். கார்பரேட் நாய்ங்க யாரு கடப்பாறை வச்சு தோண்டி எடுத்துருவோம். சரிங்களா? கடப்பாறை வச்சு தோண்ட பிறகு தான் ஓரளவுக்கு தோண்ட முடிஞ்சு. இன்னொன்று நான் கவனித்தேன். ஆக்சுவலாக எப்படின்னா, இந்த சிவப்பு கலர் தண்டா இருக்கா, இந்த முள்ளங்கி பூரா சிவப்பு கலரில் இருக்குது. இந்த அருக்கு பற்றியில் வைலட் கலரில் கத்தரிப்பு கலரில் தண்டு. இந்த கத்தரிப்பு கலரில் தண்டு தெரியுதா? இந்த ரெண்டு தண்டுக்கு வித்தியாசம். இது ரெட்டாக இருக்குது, இது வைலட்டாக இருக்குது. இதில் பிடுங்குற கத்திரிக்காய் வந்து இந்த மாதிரி இருக்குது. வைலட் கலரில் இருக்குது. ஒயிட்டாக இருக்கிறதுல ஒயிட்டாக இருக்குது. ஒயிட் முள்ளங்கி இந்த கிடக்கு. இதையும் வச்சுப்போம். ஒரே இடத்துல கலராக முள்ளங்கி முள்ளங்கி. தண்டுக்கு ஏற்றாப்புல இதோட கலர்கள் மாறி இருக்குது. சரி, நம்ம எல்லாம் பறிச்சிருச்சு. போதும். இன்னைக்கு இவ்வளோ முள்ளங்கி போதும் நம்ம கொண்டு போகிறதுக்கு. இது கொஞ்சத்தை எல்லாம் முத்த ஆரம்பிச்சிருச்சு. மூட்டம் அதெல்லாம் பாருங்கள், எல்லாம் முத்திக்கிட்டு இருக்குது. பறித்து போய் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் கொடுப்போம். சரிங்களா? இதெல்லாம் ரொம்ப முத்திடுச்சு. இதெல்லாம் வந்து விதைக்கி விட்டுற வேண்டியதான். இதெல்லாம் இதை வந்து சைடில் தோண்டி விட்டுட்டு தரம் அவ்வளோ கட்டுன்னு இருக்குங்க. இதான் ராம்நாடு. இது வந்து படிக்க முடியும்.